சீரராக சிலம்போல் சேர்க்குது என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். இன்று இந்து மதத்தின் ஒரு பிரச்சனையாக பகவத்கீதையை பற்றி பார்க்க இருக்கிறோம். பகவத்கீதையை பற்றி பொதுவாக ஒரு விமர்சனம், பகவத்கீதையிலே ஒரு பொருந்தாமை இருக்கிறது. அது என்னென்னா, கீதை நடக்கும்போது யுத்தம் நடந்ததா, யுத்தம் நடக்கும்போது கீதை நடந்ததா? ஏன்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகிற மாதிரி தெரியல. இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்தது, கார்கில் பேட்டில் வந்தது. அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு மிலிட்ரி மேஜரு அங்கே இருக்கிற சோல்ஜரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஜீவாத்மாவை பற்றி அறிந்து கொள்வாயாக, அது அஞ்ஞானத்தால் சூழப்பட்டிருக்கிறதுன்னு ஆரம்பித்தான்னு அவன் கேட்பானா? அந்த சீனே ஃபன்னியாக இருக்காதா? அது மாதிரி இருக்குது. யுத்தம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அங்கே 2 பேர் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நபர்கள் தத்துவ வேதாந்தங்கள் பற்றி பேசுகிறாங்க. யுத்தத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ யாரோ இந்த ஞான நூலை எழுதி உள்ளே நுழைச்சிட்டாங்க. ஏன்னா மகாபாரதத்தில் எல்லோரும் படிக்கிறாங்க, அதோட சேர்த்தா தான் படிப்பாங்க, இல்லாட்டி படிக்க மாட்டாங்கன்னு நுழைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த விமர்சனம் பரவலாக இருக்கிறது. அதாவது இந்துக்கள் அல்லாதார் மத்தியில் மட்டுமல்ல, இந்துக்கள் மத்தியிலே இருக்குது. சில கேட்டிங்கன்னா ஆத்மார்த்தமாக சொல்லுவாங்க, எனக்கே ஒரு சந்தேகம் உண்டு தான், பகவத்கீதையை படித்து பாருங்கள், அது நடந்ததாக சொல்லப்படும் சூழ்நிலையே பாருங்கள், இது ரெண்டும் ஒத்து போகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்று தான். அது என்னென்னா, நீங்கள் ஒரிஜினல் வியாசபாரதம் படிக்கவில்லை, படிக்காமல் விமர்சனங்கள் செய்கிறீர்கள். ஒரே ஒரு தடவை வியாசபாரதம் படிச்சிட்டிங்கன்னா இந்த சந்தேகமெல்லாம் பறந்து போயிடும். ஏன் சார், நம்ம ரிஷிகள்லாம் சூப்பர் பிரெயின் சார். நமக்கு 6 அறிவுனா அவங்களுக்கு 7, 8 அறிவு இருக்குது. அப்படிப்பட்டவங்க இவ்வளவு அபத்தமான ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்களா? பகவத்கீதைங்கிற ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ஒரு யுத்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்து நுழைச்சிருப்பாங்களா? யோசிக்கணும். சிலர் பகவத்கீதையை விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இந்த பகவத்கீதை முழுக்க பேசப்பட்டதல்ல, கண்ணன் தன் புல்லாங்குழலை அர்ஜுனன் தலையில் வைத்தான், அவன் ஒரு ட்ரான்ஸ்க்கு போயிட்டான், ஒரு சூப்பரா மென்டல் ஸ்டேட்டுக்கு போயிட்டான், அதிலே கண்ணனை எதிர்நோக்கிய சந்தேகங்கள் எல்லாம் அவன் தகர்த்து நொறுக்கினான், அதான் கேள்வி பதில்ங்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு பாரதத்தில் சான்று இல்லை, எங்கேயுமே சான்று இல்லை. இது இவங்களா சிருஷ்டி பண்ணிக்கிறது தான். இப்போ நான் உங்களை படிக்க சொல்கிறது என்னென்னா, பகவத்கீதையினுடைய அத்தியாயம் இருக்க, அதுக்கு முந்தின அத்தியாயம், அதாவது பீஷ்ம பருவம் 24வது அத்தியாயம், அதில் 5வது ஸ்லோகம், அதை நீங்கள் படிங்க. அது என்ன சொல்லுது? சம்பதானாம் அநேகானாம் வியூடானாம் பரதரிஷப சம்சர்கதி சமுதீர்ணானாம் விமர்த சுமகான் அபூத். அதாவது இருதரப்பு வீரர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வதாலே அவர்கள் எழுப்பின கூக்குரலும் கூச்சலும் வானத்தை முட்டியது அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அங்கே என்ன நடந்ததுன்னா, போர் தொடங்கி விட்டது. போர் தொடங்கி விட்டதுன்னா எப்படி என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள்? அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி யுத்த மைதானத்தில் 2 பிரிவு இருக்கும். ஒன்று கீழ்மட்ட வீரர்கள், இன்னொன்று மேல்மட்ட அதிகாரிகள். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி நம்ம மிலிட்ரியில் எப்படி இருக்குது? சோல்ஜர், லான்ஸ் கார்பரல், கார்பரல், சுபதார் மேஜர், இது வரைக்கும் எல்லாம் நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்.
இவங்க வந்து பெரிய அதிகாரிகள் இல்லை, சாதா மட்டம். இதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் யூனிட்டுக்கு அவங்க ட்ரெயின் அப் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் அவங்க ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கு நீங்கள் வந்து செகண்ட் லெஃப்டினன்ட், லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், மேஜர் ஜென்ரல், பிரிகேடியர், பிரிகேடியர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல், ஜென்ரல், இதெல்லாம் மேல்மட்ட அதிகாரிகள். எப்போவுமே இந்த கீழ்மட்ட இந்த நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸுடைய கூட்டங்களில் பெரிய அதிகாரிகள் நேரடியாக கலந்துக்க மாட்டாங்க. அவங்க அங்கேருந்து உத்தரவு போட்டுட்டு நீங்கள் நடந்துக்கிட்டுருவாங்க. ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் இந்த சோல்ஜர்ஸ் தான் பார்க்குறது. அதே போல் அங்கே மகாபாரதத்திலே மன்னர்கள், அதாவது துரியோதனன் முதலிய மன்னர்கள், தருமன் முதலிய மன்னர்கள், பீஷ்மர் போன்ற பெரிய பெரிய யுத்த அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒரு தனி குரூப்பாக இருக்கிறாங்க. அந்த குரூப்பை பற்றி இப்போ பேசலை. பீஷ்ம பருவம் 24ஆம் அத்தியாயத்தில் அதை பற்றி பேசலை. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, சாதாரண சோல்ஜர்ஸ் லெவலில் அங்கே என்ன நடந்தது. அந்த சாதாரண வீரர்கள் என்றால் கூலி பட்டாளமாகவும் இருக்கும், அல்லது அவ்வளவு தூரம் யுத்த தேர்ச்சி பெறாத காலாட்படையாகவும் இருக்கும். அவங்களுக்குள்ளே யுத்தம் ஆரம்பித்து அட்ரா வெட்ரா குத்துரான்னு கத்தி அந்த ஒலியானது வானத்தை எட்டியது. ஆனால் இந்த மேல்மட்ட அதிகாரிகளாகிய சிற்றரசர்களும் பேரரசர்களும் பாண்டவர்களும் கௌரவர்களும் இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கவில்லை. இதெல்லாம் விளையங்கணும். ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ யுத்தம் ஆரம்பிக்காத இந்த நேரத்திலே 3 குரூப் டிஸ்கஷன் நடக்குதுங்க. நல்லா கவனிக்கணும். அது வியாசபாரதம் படிச்சிங்கன்னா தெரியும். 3 குரூப் டிஸ்கஷன் நடக்குது. ஒன்று, இவன் துரியோதனன் துரோணரையும் பீஷ்மரையும் சந்தித்து எதிர்ப்படைகளை காண்பித்து, ஆச்சாரியரே தாத்தா, நம் படைபலம் எப்படி இருக்குது, அவங்க படைபலம் எப்படி இருக்குது, இது வரைக்கும் நம்ம தியரட்டிக்கலாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வார் கேம்ஸில். இப்போ நிஜமாகவே பார்க்குறோம். அங்கே யார் யார் நிற்கிறா, இங்கே யார் யார் நிற்கிறாங்க, அங்கே ஆள்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு யுத்தத்தில் வெற்றிக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு துரியோதனன் கேட்குறான். அப்படி கேட்குற போது பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, நமக்கு போதிய படை இருக்கிறப்பா, அவங்க படையை விட நம்ம படை அதிகம், வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அங்கே கண்ணன் என்று ஒருவன் இருக்கிறானே, யாதவன் கிருஷ்ணன், அவன் நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. அவன் ஒருத்தங்க இல்லைன்னா அத்தனை பேர் நான் ஊதி தள்ளிடுவேன் அப்படிங்கிற பீஷ்மர். இது இங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கா. செகண்ட் குரூப் டிஸ்கஷன் என்னென்னா, தருமன் தன்னுடைய 4 சகோதரர்களையும் அழைத்து கொண்டு அடுத்து நடக்கப் போவதை பற்றி பேசுகிறான். என்ன சொல்கிறான், நம்ம தாத்தா நிற்கிறாரு, நமக்கு வித்தை கற்பித்த துரோணர் நிற்கிறாரு, கிருபாச்சாரியார் நிற்கிறாரு. இவங்களெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு பேச்சளவில் எதிரிகள் மோதுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நிஜமாகவே வந்து நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடிக்க போகிறோம் அவங்கள. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நம்ம பீஷ்மாச்சாரியார், நம்ம தாத்தா நம்மளை எவ்வளோ அருமை பெருமையாக வளர்த்தாரு, தோள் மீது மாறு மீது போட்டு வளர்த்தாரு. அவர் மடியில் உட்காந்து பால் சாதம் சாப்பிட்டோமே, அவரை இன்றைக்கி அடிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நேராக போய் பீஷ்மர்கிட்டையும் துரோணர்கிட்டையும் காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பணிஞ்சிட்டோன்னா அவங்களுக்கும் மனசு சாந்தி ஆகிடும், நமக்கும் கொஞ்சம் மனம் சமாதானப்பட்டுடும். நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, சரிண்ணா நீ சொல்கிறது சரிதான், இப்போ நம்ம போனோம்னா அங்கே எதிரி கட்சியில் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா, அங்கே ஸ்பாட்டில் நம்ம என்ன பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, தூரத்தில் இருந்து பார்க்குறவனுக்கு. இவனுக்கெல்லாம் பயந்து போய் அங்கே தாத்தா கால்லையும் குரு கால்லையும் விழுந்து சரணடைகிறாங்க. அதான் ரொம்ப அடிக்காதீங்க, தாங்க மாட்டோம்
அப்படின்னு ஒரு வகையாக அண்டர் கிரவுண்ட் சமரசம் பேச போகிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது நமக்கு நல்ல இல்லையே அப்படின்னு. இப்போ தருமன் சொல்கிறான், நீ சொல்கிறது ப்ராக்டிக்கல் பேட்டில் டாக்டிக்ஸ் நீ சொல்கிற, நான் சொல்கிறது தர்மசாஸ்திரம்ப்பா, எனக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் பேச்சை மீறி யுதிஷ்டிரன் பீஷ்மரை நோக்கி போகிறான். அவன் பின்னாலே இந்த சகோதரர்களும் போகிறார்கள். அவன் பீஷ்மர்கிட்ட போய், தாத்தா யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் அனுமதியும் ஆசீர்வாதமும் வேண்டும்ங்கிறான். அப்போது பீஷ்மர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? தர்மா, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா இப்போது நீ தோற்று போகணும்னு நான் சபிச்சிருப்பேன்டா உன்னை. ஏன்னா உன்னை எப்படி வளர்த்தேன் நான், உனக்கு எனக்கு என்ன உறவு முறை, உனக்கு நான் குரு, உனக்கு நான் தாத்தா, உன்னை ஆதரித்தவன். நம்ம 2 பேருக்குள்ள யுத்தம் வரும்போது ஒரு கௌரவத்துக்காவது நீ வந்து என்னை பார்த்தியான்னு நிச்சயமாக நினச்சிருப்பேன். நீ வராமல் இருந்திருந்தா இவன் நாசமாக போகணும்னு சபிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்கிறாரு பீஷ்மர். இது பாரதத்தில் இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரல. அப்போது யுதிஷ்டிரன் என்ன சொல்கிறான், சகோதரர் பார்க்குறான், அர்த்த புஷ்டியாக பார்க்குறேன், பார்த்தீங்களாடா நான் என்ன நினச்சனோ அதை தானே அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் பாட்டுக்கு போகாதீங்க நீ இப்போ பார்த்தியா? அவங்க தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அடுத்து துரோணர்கிட்ட போகிறான். இந்த மாதிரி, ஆச்சாரியரே வணக்கம், நீங்கள் சொல்லி கொடுத்து தான் எங்களுக்கு வில்லே தெரியும், இல்லாட்டி வில்லை கையில் பிடிக்க கூட எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி ஏதோ விதிவசம் நம்ம 2 பேரும் எதிர்கட்சியில் இருக்கோம். உங்களை அடிக்க வேண்டிய துர்பாகிய நிலைமை எனக்கு, உங்கள்கிட்ட அடி வாங்குகிற நல்பாகியம் எனக்கு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, பண பலத்தினாலே துரியோதனன் என்னை அந்த கட்சிக்கு இழுத்து விட்டான். பீஷ்மரும் அப்படி தான், பீஷ்மர் தான் சொல்கிறாரு, பணத்தினாலே நான் கட்டுண்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் தர்மம் உங்கள் பக்கம்தான் இருக்குது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, கிருஷ்ணன் உங்கள் பக்கம் தானே இருக்கான், நீ மட்டும் வராமல் இருந்ததுன்னா நான் ஒன்றும் சபிச்சிருப்பேன்டா இவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு என்று துரோணரும் சொல்கிறாரு. அப்போ யுதிஷ்டிரன் என்ன சொல்கிறான், அந்த தப்பை நான் பண்ணுவேனா சுவாமி, எத்தனை காலம் என்னோட பழகிருக்கிறீங்க, நான் அப்படிப்பட்டவனா அப்படின்னு கேட்குறான். சரி, எங்கள் ஆசீர்வாதம் உண்டுப்பா, நீ போ அப்படிங்கிறான். அடுத்து யுதிஷ்டிரன் எங்கே போகிறான், கிருபாச்சாரியர்கிட்ட போகிறான். அங்கே போய் இதே மாதிரி, குருவே வணக்கம், என்னை ஆசீர்வதிக்கணும் என்ற உடனே, உன் பக்கம் கிருஷ்ணன் இருக்கிற போது உனக்கு என்னடா பயம் என்று அவர் வாழ்த்துகிறார். இது ஒரு குரூப் டிஸ்கஷனா. இதில் ஒரு பக்கம் சைடு ப்ராக்கெட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அது பாரதத்தில் அது பல பேருக்கு தெரியறதில்லை. இவங்க அந்த சீரியல்லையும் இது காட்டுறதில்ல. என்னன்னா, கிருஷ்ணன் இருக்கானே அவன் அங்கே கர்ணன்கிட்ட போகிறான். கர்ணன் வந்து பீஷ்மாச்சாரியார் தன்னை வந்து சேனாதிபதி ஆக்கலேங்கிற ஒரு கோபத்தில் இந்த கிழமை சாகிற வரைக்கும் நான் சண்டை போய் நேரத்தில் கத்தி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்திருக்கான், அவன் சண்டை போட போகிறதில்ல. அவங்ககிட்ட கிருஷ்ணன் போய் என்ன கேட்குறான், கர்ணா, தாத்தா மேலே உள்ள கோபத்தினால நீ வந்து இந்த மாதிரி வந்துட்ட, ரைட்டு, நான் ஒரு யுக்தி சொல்கிறேன். என்னன்னா, இந்த பீஷ்மர் சாகிற வரைக்கும் நீ எங்கள் கட்சிக்கு வந்துடு, எங்கள் சார்பாக சண்டை போடு, பீஷ்மருக்கு எதிரே சண்டை போடு, அவர் செத்த பிறகு அந்த பக்கம் போய்க்கோ, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து ஒரு கேன்வாசிங் பண்ணுறான். அப்போது கர்ணன் சொல்கிறான், கிருஷ்ணா, உன் குணத்துக்கேற்ற பேச்சு நீ பேசுகிற, ஆனால் என்னை ஊட்டி வளர்த்தவன் அவன் துரியோதனன், அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான். ஏற்கனவே நான் வந்து யுத்தத்தில் கலந்துக்கலைங்கிறத பற்றி அவனுக்கு ரொம்ப வருத்தம் என் மேலே. இதில் நீ கட்சி வேறு மாற சொல்கிற, சாரிப்பா முடியாதுன்றான். அடுத்த சீன் என்னென்னா, யுதிஷ்டிரன் இந்த 2 சைனியங்களுக்கும் மத்தியில் நின்று உரத்த குரலில் கௌரவர்களை பார்த்து பேசுகிறான். எனது மதிப்பிற்குரிய எதிர்கட்சியினரே, உங்களில் யாராவது என் கட்சிக்கு மாறலாம் என்று நினைத்தால்
நான் இந்த கணம் இருகரம் நீட்டி வரவேற்கிறேன், உங்களுக்கு ஆதரவளிப்பேன், இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை, யுத்தம் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வியாச பாரதத்தில் இருக்குங்க. இதெல்லாம் யாரும் படிக்கிறதும் இல்லை, படித்து சொல்கிறதும் இல்லை. அப்போ அதை கேட்டுட்டு இந்த திருதராஷ்டிரனுக்கும், சத்திரியனாகிய திருதராஷ்டிரனுக்கும், அரண்மனையில் பணிப்பெண்ணாய் வேலை பார்த்து கொண்டு இருந்த ஒரு செட்டியார் பொண்ணுக்கும் பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் யுயுத்சு. அவன் இப்போ சத்திரியர்கள் பக்கம் சேர்ந்துக்கிட்டு இப்போது அவங்களுடைய வீரனாக வில்லெடுத்து நிற்கிறான். இப்போ பாண்டவர்களை அடிக்கிறதுக்கு நிற்கிறான். இவன் தருமன் இப்படி சொன்ன உடனே அவன் நான் வர்றேன் உன் கட்சிக்கிட்டான் சத்தமாக. பார்த்தா அங்கே எல்லாம் ஒரே சலசலப்பு கலகலப்பு. யுயுத்சு கட்சி மாறான்டா அப்படின்னு. கட்சி மாறுறது எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்குதுங்க. அப்போது யுயுத்சுனுடைய குமாரர்கள் அவனை தடுக்கிறார்கள். அப்பா நீ செய்கிறது நியாயம் இல்லை, இது நம்ம வம்சத்துக்கே அசிங்கம்ப்பா, என்ன காரியம் பண்ணுற நீ அப்படின்னு, போங்கடா அப்படின்ட்டு அவனுடைய சகாக்களையும் புத்திரர்களையும் விட்டு விட்டு அவன் மட்டும் இந்த கட்சிக்கு வரான். இவ்வளவும் நடக்குது. இதுக்கப்புறம் தான் அடுத்த குரூப் டிஸ்கஷன். இதுதான் நம்ம பகவத்கீதை. அர்ஜுனன் என்ன சொல்கிறான், எதிர்கட்சியை பார்க்குற போது கிருஷ்ணா எனக்கு ரொம்ப மனக்கலக்கமாக இருக்குது, என்னுடைய வணக்கத்திற்குரியவர்களாம் அங்கே நிற்கிறாங்க, நான் யுத்தம் பண்ண மாட்டேன்றான். அப்போ அவனுக்கு இவன் கிருஷ்ணன் அறிவுரை சொல்கிறான். என்ன அறிவுரை சொல்கிறான் அப்படின்னா, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீ பின்வாங்கிறது உன்னை பேடி என்று இனங்காட்டும். நேற்று வரைக்கும் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிகிட்டு இருந்தீல்ல, இன்றைக்கி யுத்த மைதானத்துக்கு எதிரியை பார்த்த உடனே கால் நடுங்குது உனக்கு, நீ ஒரு பேடி பையன்னு சொல்லுவாங்க, இது நல்லதில்லைப்பா அப்படின்றான். அவன் கேட்க மாட்டேங்கிறான். இல்லைப்பா நேற்று கூட எனக்கு இதே போராட்டம் இருந்தது, சரி தலை கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக வந்தேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்றான். அப்போ இவன் மனசை மாற்றுறதுக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், படிப்படியாக என்ன சொல்கிற, இப்போ நீ தாத்தாவை கொல்ல மாட்டேங்கிற தானே, அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? இந்த தாத்தா என்று நீ கண்ணால் பார்ப்பது தாத்தா அல்ல, அது சரீரம், அது அழிஞ்சு போகும். அதுக்குள்ளே பீஷ்மர் என்ற ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவை யாருமே அழிக்க முடியாது, நீயும் கொல்ல முடியாது. நீ இந்த உடம்பை கொண்டுட்டா கூட அவர் அமரஜீவியாக போய்விடுவார், அவருக்கு ஜென்மங்கள் உண்டு. எல்லாருக்குமே அப்படித்தான், நீ யாரையுமே கொல்ல போகிறது இல்லைடா, உடம்பு தாண்டா அழிய போகுது அப்படின்னு ஃபிலாசபியில் முதல் லெசன் எடுத்து கொடுக்குறான். அப்போ யுத்த மைதானத்தில் தத்துவம் பேசக்கூடிய அவசியம் அப்படி தான் ஏற்பட்டதுக்கு உனக்கு கிருஷ்ணனுக்கு. பல பேர் சொல்கிறாங்களே சண்டை மைதானத்தில் எவனாவது தத்துவம் பேசுவானான்னு, பேக்ரவுண்டை பார்க்கணும் நீங்கள். அடுத்து அவன் என்ன சொல்கிறான், சரிப்பா நீ சொல்கிறது ஒரு பக்கம் ரைட்டு தான், இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலைங்கிறான். அப்போ அடுத்து ஆயுதம் எடுத்து விடுறான். கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், டேய் கர்மயோகம்னு ஒன்று இருக்குடா, அவரவர் என்ன கடமையை செய்யணுமோ அதை செய்தாகணும்டா. நீ சத்திரியன், இவர்கள் தீய ராஜாக்கள், தீயவர்களை அடிப்பது உன்னை போல சத்திரியனுக்கு கடமை செய்ய. அடுத்தது அதை சொல்கிறான். இப்போது அர்ஜுனனுக்கு கொஞ்சம் மனசு கலையுது, சந்தேக மனசு கலையுது. அப்போ அவன் சொல்கிறான், இது என்ன கிருஷ்ணா, இந்த தத்துவங்களும் வேதங்களும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா. அந்த யோகம்ன்றான், இந்த யோகம்ன்றான், கர்மாங்கிறான், பக்திங்கிறான் அப்படின்னு அவன் தத்துவத்தில் கேள்விகள் கேட்க தொடங்குறான். நீங்கள் படித்து பாருங்கள், 3வது சாப்டர்லேருந்து அர்ஜுனனுக்கு ஃபிலாசபியில் டவுட் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அவன் கேட்க கேட்க சாங்கிய யோகம், சன்னியாசி யோகம், பக்தி யோகம், அந்த யோகம்னு ஆரம்பிச்சு அவன் மனசில் சந்தேகத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்த அறிவு கலக்கம், அஞ்ஞானம் என்பது நீங்குகிற வரைக்கும் அவன் தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டே இருக்கான். கடைசியில் 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான், என் அறிவு கலக்கம் தெளிந்தது கிருஷ்ணா, நான் இதோ யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், இப்போ பீஷ்மரை கொல்லட்டுமா என்று கேட்கிறான். அப்போது அவன் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், உனக்கு நான் அறிவுரை கூறுற சாக்கில் உலகத்தில் மற்றவங்களுக்கும் தேவையான ஒரு ஞானத்தை கொடுத்துட்டேன். இதையெல்லாம் பெரிய வியாசர் போன்ற மகரிஷிகள் தம் ஞான தட்சிணாலை கண்டு பின்னால் நூல் எழுதுவார்கள். அந்த நூல் உலகத்துக்கே பயன்படும். இந்த ரகசியங்கள் எல்லாம் குரு பக்தி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கீதையை முடிச்சிடுறான்.
இப்போது இதுக்கப்புறம் இப்போது அங்கே சைமல்டேனியஸாக கீழ்மட்ட வீரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் ஆன பிறகு, இந்த 3 குரூப் டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணன் கர்ணனை கலைக்க பார்த்தான், நடக்கலை. யுதிஷ்டிரன் யூத்சுவை கட்சி மாற வச்சுட்டான். இப்படி சில சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்தம் ஆரம்பிக்கிற போது முதல் நாள் யுத்தம் ஏறக்குறைய நூன் ஆகிடுது. ஆரம்பிக்கிறது 11 மணி 12 மணி ஆகிடுதுங்க முதல் நாள் மட்டும். எல்லா நாளும் காலையில் வந்துடுவாங்க, 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ஆனால் முதல் நாளில் இந்த கலைபுரத்தில் ஒரு நிலையில்லாத புத்தி, சர்ச்சை, ஒரு சஞ்சலம் என்ற காரணத்தினாலே அது எல்லா இடத்துலையுமே இருந்தது. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, பாண்டவர்களுக்கு இருந்தது, துரியோதனனுக்கு இருந்தது. அவனே ஆடி போயிட்டான், நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு அவன் ஆடி போயிட்டான். அவனை பீஷ்மர் தான் சரி பண்ணுறாரு. இப்படியாக ஒரு மனக்கலக்கம் அங்கே அனைவரையும் ஆட்கொண்டது. இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் 12 மணி ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கிற போது நீங்கள் கேட்குறீங்களே ஒரு கேள்வி, கீதை நடக்கும்போது யுத்தம் நடந்ததா, யுத்தம் நடக்கும்போது கீதை நடந்ததா? அந்த கேள்விக்கு அர்த்தமே இல்லை. கீதை முடிஞ்ச பிறகு தான் யுத்தமே ஆரம்பிக்குது. சரி, இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏங்க ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது உயிரெல்லாம் போகுது, சுடுகாடு மாதிரி இருக்குது போர்க்களம், அங்கே போய் இவ்வளோ பெரிய 4 வேதங்களின் சாரமாக பகவத்கீதை, வேதங்களை பசுக்களாக்கி கண்ணன் என்ற இடையன் பால் கறந்தானா அதுதான் கீதையான். பால் கறக்கிறதுக்கு இதுதான் இடமா நேரமா கேட்குறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். முதல்ல கீதை எவ்வளோ பெரிய புஸ்தகங்க. இப்போ நீங்கள் பிர்லா ஒரு எடிஷன் போட்டிருக்காங்க, பிர்லா எடிஷன் பகவத்கீதை பார்த்தீங்கன்னா இம்மா பெருசு இருக்குதுங்க, பெரிய சைஸ். அது இவ்வளோ பெரிய புக்கு எப்படிங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பெரியவங்க சொன்னது தான், நான் ஒன்றும் சொந்தமாக சொல்லலை. அதுக்கு என்ன பதில் என்றால், கீதையில் மொத்தம் 657 ஸ்லோகம் இருக்குதுங்க. 18 அத்தியாயத்தில் 657 ஸ்லோகம் இருக்குது. அதில் சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் பேசிக்கிறதா தான் பகவத்கீதை வருது. யுத்த மைதானத்தில் என்ன நடந்தது சஞ்சயா சொல்லு, எனக்கு கண்ணு தெரியாத குருடன் நான் அப்படின்னு அவன் கேட்க இவன் பதில் சொல்ல வருது. அர்ஜுனன் தேரை விட்டு இறங்கினா, அவன் ஏறனா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மாதிரி ஸ்லோகங்கள் ஒரு 67 வருதுங்க. அப்போ இந்த 657 67 கழிச்சிட்டிங்கன்னா 590 தான் பாக்கி. அதுதான் அங்கே ஞான விஷயங்கள். இந்த ஞான விஷயங்களை அவங்க ஸ்லோகங்களாக வடமொழி யாப்பாக அமைத்திருக்கிறார்கள். யமாதா ராஜமான சலகம் என்று நீங்கள் சம்ஸ்கிருத பிராசரி யாப்பிலக்கணம் படித்தவங்க சொல்லுவாங்க. இப்போ தமிழில் தேமாங்காய் புளிமாங்காய் என்றோம் இல்லையா, அது மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கு உண்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை நீங்கள் இலக்கியமாக படிக்கும்போது இலக்கியத்துக்குரிய இலக்கணத்தோடு தான் அதை எழுத முடியுங்க. இப்போ விருத்தப்பாட்டுக்குரிய இலக்கணத்தோடு தான் அதை எழுத முடியும். அப்போ எதுகை இருக்கணும், மோனை இருக்கணும், ராகம் இருக்கணும், சந்தம் இருக்கணும், சொற்குற்றம் பொருட்குற்றம் வரக்கூடாது, அப்படி போயிடும் அது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த நிகழ்வு அப்படி நடந்திருக்காது. இப்போ ஒரு கணவன் மனைவியை பார்த்து கோச்சுக்காதம்மா அதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் நிஜத்தில் நடந்தது. அதையே நீங்கள் இலக்கியபூர்வமாக ஒரு நாடகமாக அரங்கேற்றம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு கர்நாடிக ராகத்தில் கதாநாயகனுக்கு நல்ல மேக்கப் போட்டு விட்டு ராதே உனக்கு கோபமாகாதடி அப்படின்னு இழுக்க விட்டுருவாங்க. எந்த வீட்டில் புருஷங்காரன் பொண்டாட்டியை பார்த்து இப்படி இழுக்கிறான் சொல்லுங்கள், கோபம் ஆகாதடின்னு? எந்த வீட்டில் இழுக்கிறது? சினிமா கூட்டையில் தான் இழுப்பானுங்க. அப்போது ஒரு இலக்கிய ரூபமாக உங்களுக்கு ஒரு நிகழ்வை தரும்போது அதுக்குரிய அமைப்புகள் தான் இருக்கும். அதில் பகவத்கீதைங்கிறது என்ன, உங்களுக்கு ஸ்லோகங்களால் ஆனது. ஒரு ஸ்லோகத்துக்கு என்ன இலக்கணம் இருக்கணும்? இப்போ வியாசர் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அடைச்சி அதை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குற போது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இதே ஜானரில் பேசியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ப்ராக்டிக்கலாக கான்வர்சேஷனல் சம்ஸ்கிருதத்தில் பேசியிருப்பாங்க. அதை இவர் கவிதையாக கொடுக்குறாரு.
அப்படி கொடுக்கும்போது இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் தான் அவங்களுக்கும் ஆகிருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வரேன் போ அப்படின்னு சொல்லி முடிக்கிற ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் ஒரு வெண்பாவா போட்டிங்கன்னா 4 வரி ஆகும். அதுக்கு எதுக்கு மோன வேணும், இழுக்கும் ஜவ்வு மாதிரி. ஆகவே ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட ஒரு இலக்கிய ரூபமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வச்சுக்கிட்டா கூட மொத்தம் உங்களுக்கு 657 ஸ்லோகம். அதில் சஞ்சயன் பேசுனது 60 போக ஒரு 500 சிச்சம் ஸ்லோகம் தான் இருக்குது. இப்போ ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் சொல்லி பார்த்துட்டேன். பகவத்கீதையில் 3 ரகமான ஸ்லோகம் இருக்குங்க. ஒன்று சின்ன ஸ்லோகம், ஒன்று நடுத்தர ஸ்லோகம், ஒன்று பெரிய ஸ்லோகம். பெரிய சின்னங்கிறலாம் சும்மா ஒரு வார்த்தை வித்தியாசம்தான், சில சொற்கள் நீளமாக இருக்கும். இப்போ முதல் ஸ்லோகம் அவன் திருதராஷ்டிரன் சஞ்சயனை கேட்குறான். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவக மாமகாக பாண்டவாச்சைவ கிம்ம குருவத சஞ்சய. இதை கிடையாத வச்சு சொல்லி பார்த்தேன். 7 வினாடியில் சொல்லிட முடியுது. நீங்களும் சொல்லி பாருங்கள். இதை 7 வினாடியில் சொல்லிடலாம். ஆனால் எல்லா ஸ்லோகமும் அப்படி இல்லை. சில ஸ்லோகங்கள் 8 வினாடி 9 வினாடி ஆகுது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 11 வினாடி 12 வினாடி கூட ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த குறைஞ்ச கால அளவை விட்டுருங்க, பெரிய கால அளவை எடுத்துக்கோங்க. 12 வினாடினே வச்சுக்குவோம். 12 வினாடி ஆகுதுன்னா ஒரு ஏறக்குறைய 600 ஸ்லோகம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு 1.25 மணி நேரம் ஆகுங்க. சொல்லி பாருங்கள். இப்போது அது பகவத்கீதைக்கு உரை இருக்குது. அந்த உரையெல்லாம் சேர்த்து தான் இவ்வளோ பெரிய புத்தகம் வருது. உரையெல்லாம் கிருஷ்ணன் சொல்லவும் இல்லை, அர்ஜுனன் சொல்லவும் இல்லை. அவங்க வெறும் ஸ்லோகம் தான் சொன்னாங்க. அப்படி வச்சுக்கிட்டாலும் அவங்க ஸ்லோகமாகவே பேசினாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 1.25 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பகவத்கீதையை முடிச்சிடலாம். நார்மல் ஸ்பீடு, நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் அவசரமாக போக வேண்டாம். நார்மல் ஸ்பீடில் 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அங்கே யுத்த மைதானத்தில் 6-7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அங்கிருந்த ஒரு சலசலப்பின் காரணமாக, மன சலசலப்பின் காரணமாக 2 அணியினருமே ஒரு ஸ்டெடி மைண்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுது. 10 மணி 11 மணிக்கு தான் அவங்க யுத்தம் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் டிஸ்கஷன்லேயே போகுது. அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் மைண்டு துரியோதன கட்சிக்கும் இல்லை, பாண்டவர் கட்சிக்கும் இல்லை. அங்கே கீழ்மட்ட வீரர்கள் அடிச்சுக்கிட்டு சாகிறானுங்க, ஒரு பக்கம் குத்து கொல்லுன்னுட்டு. இவங்க மேல்மட்ட வீரர்கள்லாம் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்திலே பகவத்கீதை நிதானமாக சொல்லப்பட்டது. இந்த ஃபார்முலா இல்லாமல் இருக்கலாம், ப்ரோஸாக இருக்கலாம், உரைநடையாக இருக்கலாம். அதை வியாசர் வாங்கி கவிதையாக கொடுக்குறாரு நமக்கு. அப்போது இந்த பகவத்கீதை என்பது கால அளவை கொண்டு பார்த்தாலும் கருத்து அளவு கொண்டு பார்த்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டிருப்பதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களே சண்டை மைதானத்தில் என்ன தத்துவம் பேசுவானா, இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை அவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் சொல்ல முடியுமா, யாராவது அங்கே தான் போய் சாங்கிய யோகம்னா என்ன, கர்ம யோகம்னா என்னன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா என்று கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன அந்த வரிசைப்படி பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளும் அடிபட்டு போகுது. அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ரிஷிகள்லாம் ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்க அவ்வளோ தூரம் ஒரு பொருந்தாமையான ஒரு காவியத்தை செய்திருக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லை, எவ்வளோ காலமாக இந்த மகாபாரதத்தில் எப்போ நடந்தது, கலியுகத்துக்கு முன்னால் நடந்தது. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சவொடனே கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆகுது. ஒரு 5000 ஆண்டு காலமாக இந்த பாரதம், இந்த பகவத்கீதை மெயின்டைன் ஆகி வருதுங்க. மெயின்டைன் ஆகி வருது. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அதை படிச்சுட்டு ஓஹோ பரவாயில்ல, தி பெஸ்ட் புக் இன் த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் அப்படின்னு மேல்நாட்டுக்காரனே சொல்கிறேன். அப்போ அதில் அவ்வளவு பொருந்தாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முனைப்பு அதோடு இருந்தீங்கன்னா அப்படி தான் பேசுவீங்க. உங்களை திருத்தவே முடியாது. எவ்வளவு பொருத்தமான விஷயத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆளுகளை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. கொஞ்சமாவது நடுநிலைமையாக இருந்து நியாயமான காரணங்கள் சொன்னால் அதை நான் கருத்தை மாற்றிக்கிறேன்னு சொல்லி வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். பிடிவாதமாக ப்ரிஜிடிஸோடு நான் இப்படி தான் இருப்பேன்,
கடவுளே நேரில் வந்து பேசி நிரூபித்தா கூட நான் மாற மாட்டேன் இருக்கிறவங்களும் திருத்தவே முடியாது. அவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர் பகவத்கீதையை பற்றி இப்படி சந்தேகங்களால் மிகவும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிற்றுரையை கொடுத்தேன். எனவே உலகத்திலே மிகச்சிறந்ததும் இந்து மதத்தின் பிழிவுமான இந்த பகவத்கீதையை அதற்குரிய மதிப்போடு வணங்கி கற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.